நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானைகள் தாக்கி 10 நாட்களில் 2 உயிரிழந்த நிலையில் வனத்துறை மெத்தனம் காட்டுவதாக கூறி உயிரிழந்தவரின் உடலை வாங்க மறுத்து கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்றவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார். கூடலூர் பகுதியில் தொடர்ச்சியாக காட்டு யானைகள் கிராம பகுதிகளில் புகுந்து மக்களை தாக்குவது, விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இந்த 10 நாட்களில் 2 பேரை யானை தாக்கி கொண்ட நிலையில் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நேற்றிரவு தேவர்சோலை பகுதியில் தனது வீட்டிற்கு வரும்பொழுது அவர் தலையில் தாக்கிய யானை கடுமையாக தாக்கியது. அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இது சம்பந்தமாக இன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் வந்து அந்த உடலை வாங்க மறுத்தனர். தற்பொழுது யானைகளால் ஏற்பட்டுள்ள பிரச்சனை குறித்து இவரிடம் கேட்போம். அதாவது கூடலூர் மற்றும் பந்தலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் புது சம்பவம் இல்லை. உயிரிழப்புன்றது, யானைகளால் உயிரிழப்புன்றது புது சம்பவம் இல்லை. கிட்டத்தட்ட இந்த 5 வருடமாக சுமார் 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க, யானை தாக்கி உயிரிழந்திருக்காங்க. அதே போல் இந்த 10 நாட்களிலே 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க வனத்துறையின் அஜாக்கிரதையும் தமிழக அரசின் கூடலூர் மக்களின் பொறுப்பாக பார்த்துக்காத ஒரு காரணத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. முழுக்க முழுக்க இதுக்கு பொறுப்பு தமிழக அரசு தான் எடுக்க வேண்டும். இதுக்கான பொறுப்பு இனிமே இந்த விதத்தில் யாரையுமே இந்த விவசாய நிலங்களுக்கும் தமிழக கூடலூர் மக்களுக்கும் முழு பொறுப்பு உத்தரவாதம் தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்.